அனைவருக்கும் வணக்கம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ நேற்று நான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணோம். அதாவது வந்து டோன்ட் ஜோக் கிக் ஸ்டார்ட் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோ பார்த்தாங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, சார் அதில் சில விஷயங்களை பேசியிருக்கிறீங்க மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பற்றி, அதை பற்றி என்ன கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம அதை இன்றைக்கி அந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் கிஷோர். சார், நம்ம இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போதிசத்துவா மாடல். ஸோ போதிசத்துவாவில் நிறைய பேர் ஆன்சர் ரைட்டிங் எழுதி நிறைய பேர் சர்வீஸ்லேயும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆவிஷ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து வெங்கடேஷ் 152 எடுத்திருக்காரு ஏஆர். எல்லாரையுமே கூட நம்ம இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், லிஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் வந்து ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்னு கேட்டோம்னா நம்ம என்ன சார் சொல்லலாம்? பேசிக்கலாக இந்த போதிசத்துவ ப்ரோக்ராம் வந்து நம்ம 2018 ஸ்டார்ட் பண்ணோம் விஷயம். கோவிடுக்கு ரொம்ப வெளில ஹெடாகவே ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நிறைய மாணவர்கள் அதில் வந்து ரெகுலராக ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறாங்க, சில பேர் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. நம்ம இது வரைக்கும் எப்படி இந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தோம்னா ஓப்பன் ஃபார் ஆல். ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், ஓப்பன் ஃபார் ஆல் நம்ம சொன்னோம். அதில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிலிமினரிக்கோ மெயின்ஸுக்கோ மாற்றி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பாதியிலே வித்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதை ஃபைன் டியூன் பண்ணி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் வந்து இந்த போதிசத்துவ ப்ளஸ்ஸோ இல்லை போதிசத்துவ ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய போதிசத்துவ மெயின்ஸ் மென்டர்ஷிப் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. ஆனால் அன்லைக் அந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் இதில் சின்ன ஒரு ப்ரீமியம் நம்ம சார்ஜ் வந்து வி ஆர் கோயிங் டு சார்ஜ் தம். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ண ப்ரோக்ராம் வந்து போதிசத்துவ மெயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு 95 டேஸ் ப்ரோக்ராம். இது இப்போ இருந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 95 நாள் தான் இருக்குது. ஓகே சார். இந்த 95 நாள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கூடயே நம்ம போயிட்டு அவனுக்கு என்னென்ன தேவை, அவனை நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அவனை வந்து அடுத்த லெவல் ப்ரிப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளோட இதோட பர்பஸ் ஃபஸ்ட் இது. ஓகே சார். செகண்டில் வந்து இந்த ப்ரோக்ராமோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என்ன டாபிக் படிப்பாங்கிறது நீங்கள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை கிராஸ் செக் பண்ணிங்கன்னா, மீன்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா 10 பேர் 10 சொல்லுவான். நாளைக்கு நான் வந்து ஆப்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேம்மா. இன்னொருத்தன் இல்லை நான் பேப்பர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு எஸ்ஏ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேம்மா. இன்னொருத்தர் என்ன பண்ணுறேன், இல்லை இந்த மிஸ்லீனியஸ் டாபிக்ஸை ஃபஸ்ட் நான் முடிச்சிடுறேன், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராமை இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு வேறு மாதிரி அவருடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அதை லார்ஜாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. வி ஆர் நாட் டிஸ்டர்பிங் பிகாஸ் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் அதர் திங்ஸ் இன் யர் மைண்ட். அவன் வந்து மெயின்ஸ்க்கு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கான், அவன் வந்து ஆப்ஷனல் வேறு எங்கேயோ போய் டெஸ்ட் எழுதிட்டுருக்கான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு பெரிய குழம்புன நிலையில் இருக்காங்க. நம்மளுடைய மெயின் அஜெண்டா ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை லார்ஜாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரோட எஃபிஷியன்சி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர் படிக்கிறது அது படிச்சுட்டு தான் இருக்கிறார். அதை ஃபைன் டியூன் நம்ம எப்படி பண்ண போகிறோம், அந்த ஆன்சர் ரைட்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் எழுதின ஆன்சரை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதாவது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று ரீடிங், ஓகே சார். நெக்ஸ்ட் இஸ் ரைட்டிங், ஓகே. தேர்ட் வந்து அது வந்து எவாலுவேஷன் அண்ட் அப்கிரேடேஷன். அதுதான் சார் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. ஆமாம், ரீடு மொத்தம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அதெல்லாம் ரீட் பண்ணி சர்வீஸ் வாங்கின காலம்லாம் போயிடுச்சு, மலைய ரீட்ஸ் எல்லாம். இப்போ எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சிலாம் ஃபஸ்ட்டு 2009 நினைக்கிறேன், 2009 2008 அந்த டயத்தில் வந்து அப்போ தான் வந்து பேப்பர் அந்த நிறைய கொஷின் 103 கொஷின் போடுற 103 மெயின்ஸ் கொஷின். ஓகே. எழுதுறதே 103 கொஷின்ஸ் கிஷோர். அந்த 2 மார்க்கு 1 அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 300 மார்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அப்போ ஃபஸ்ட்டு போய் எழுதுனவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாங்களோ எல்லாருக்கும் சர்வீஸ். ஏன்னா எல்லாருமே வந்து யாருமே கம்ப்ளீட் பண்ண முடியல. 103 கொஷின் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க? எல்லாம் ஒரு 3 மார்க் விட்டுருவாங்க, 3 மார்க் 3 கொஷின் விட்டுருவாங்க. அப்போ அடுத்த டைம் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 3 மார்க் விட்டாலும் சர்வீஸ் வந்துருச்சு. செகண்ட் டைம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் சர்வீஸ் வந்துருச்சு. அடுத்த டைம் பார்த்தா எல்லாருமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவும் கற்றுக்கிட்டான், பெஸ்ட்டாக ஆன்சர் எழுதிக்கிட்டுக்கிட்டான். ஸோ த மோர் அண்ட் மோர் டைம் ப்ராக்ரஸஸ், பீப்புள் ஆர் பிகம் மோர் அண்ட் மோர் காம்படிட்டிவ். எவால்வ் ஆகிட்டே இருக்கிறது தானே சார்? ஆமாம், ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு இது கொண்டு வந்து உடனே எவால்வ் ஆயிடுறான் ஸ்டூடெண்ட். கரெக்ட். அப்போ படிச்சுட்டு போய் எக்ஸாமினேஷன் நான் பிளான் பண்ணி எழுதிக்கிட்டு சர்வீஸ் வாங்கினக்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யூபிஎஸ்சியில். அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் போய் படிச்சுட்டு வந்து போயிடுவோம், அங்கே போய் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, கொஸ்டினை பார்த்து அங்கே போய் ஸ்பான்டேனியஸாக ஃப்ரேம் பண்ணுவோம். சார் அது வந்து உங்கள் டைம் இன்னும் என்ன அட்வான்டேஜ்னா 60 மார்க்ஸ் கேட்டு ஒரு கொஸ்டின் 33 நிமிஷம் இருந்துச்சு நம்மளுக்கு எழுதுறதுக்கு. உங்களுக்கு பிளான் பண்ணி ஒரு எஸ்ஏ டைப் மாதிரி இருக்கும், நீங்க எழுதிடலாம், கண்டென்ட் மட்டும் இருந்தா போதும். ஆனா இப்போ அப்படி இல்ல சார், கொஸ்டினும் எவால்வ் ஆயிடுச்சு. இல்ல 10 மார்க் 15 மார்க் என்ன பண்றது? 10 மார்க்குக்கு உங்களுக்கு 7 நிமிஷத்துல எழுதணும், 15 மார்க்னா வந்து 11 மினிட்ஸ்ல எழுதணும் அப்படிங்கும்போது. ஆமாம். ஸோ அது வெரி சேலஞ்சிங். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போகும்போது அங்கே எழுத முடியாது. படிச்சுட்டு
டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த இன்புட்ஸ் எழுதி சின்ன சின்ன விஷயங்களை மாடிஃபை பண்ணிட்டு போயிடணும். இப்போ இருக்கிற டெஸ்ட் பேட்சுங்களில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இப்போ ஒரு கரெக்ஷன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் த பாயிண்ட், இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் போடலாம், இல்லைனா வந்து ஜென்ரலாக இருக்குது ஸ்பெசிஃபிக்காக போடுங்க இப்படின்னு அவங்களுடைய ரிமார்க்ஸே ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அந்த நீடை நம்ம வந்து சரி பண்ணுவோம். இல்லை அவங்க என்ன 2 பாயிண்ட் கிஷோர் மாதம் எழுதுனாங்கன்னா அவங்க தான் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 500 பேர் டெஸ்ட் எழுதுறாங்கன்னா எல்லாம் இம்ப்ரூவ் தான் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வந்தால் தான் நம்ம பார்த்து we can tell this is we can openly criticize him. இது நீ எழுதுன தப்புப்பா, இது யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸே தப்பு அப்படி நம்ம தனியாக நம்ம தான் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப்பில் தான் இப்போ ஒரு ப்ராக்ரெசிவ் சேஞ்ச் நடக்கும். இல்லை நம்மளே ஒரு 500 பேர் வச்சுட்டு நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இம்ப்ரூவ் தான் சொல்ல முடியும். இம்ப்ரூவ் ஆல் த டூ வெல் இட் கேன் பி பெட்டர் அப்படி தான் நம்ம எழுத முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்ரலாக ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காகவே போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் மார்க்ஸ் நீங்கள் மார்க்ஸ் கொடுக்க மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும். நானுமே மார்க்ஸ் கொடுக்குறது இல்லை, அதனால தான். ஆனால் வந்து மார்க்குமே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்படின்னு போட்டு 4 மார்க்கு, கேன் இம்ப்ரூவ்னு 3.5 மார்க்கு, அந்த 5.5 மார்க்ஸ்லேயே வந்து நான் இது. ஆமாம், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராம்லன்னா வந்தவனை ஸ்பெசிஃபிக்காக எது அவனை இஷ்யூங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, ஆனால் இப்போ எல்லாம் கம்பல்சரி படிக்கணும், எது இஷ்யூன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு ஒரு ஃபீட்பேக் நம்ம கொடுப்போம். வில் கிவ் ஃபீட்பேக் டு ஹிம். 1-on-1 மென்டார்ஷிப் ஒன்று பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் அவன் கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட் எப்படி எழுதணுங்கிறத வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வரும்போது அவனுடைய ப்ரிப்பரேஷனை பார்த்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் இண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர்கிட்ட உட்காந்து ஒரு 1/2 hour to 1 hour நம்ம உட்காந்து பேசுகிறேன். நானே ஏற்கனவே இண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம வந்து ஒரு உட்காந்து பேசிட்டு அவனுடைய ஐடியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு லார்ஜில் தெரிஞ்சுக்கிட்டு தென் வி வில் சஜஸ்ட் him this is the module we will plan for the next 90 days. ஸோ நம்ம பேசிட்டு இதுதான் நீ பண்ணிட்டு இருக்கியா, ஓகே அப்போ உனக்கு இப்படி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சஜஷன் கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தென் வில் புஷ் him into the program. This is what we are doing now. ஓகே சார். நேற்றுலேருந்து வந்தவங்களாம் இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமில் புஷ் பண்ணியிருக்கோம். வந்தாங்க வந்து பேசிட்டு. ஆமாம், ஸோ we are with this we are going to push. ஸோ அவரை வந்து வில் என்கொயரி him, வில் டேக் him what is his plan, வில் give him. தென் அதுக்கு கோர்ஸ் கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 90 days அவர் எப்படி மெயின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத இன்புட்ஸ் நம்ம கொடுத்துட்டு தென் he will choose. Now we are not going to impose anything, we'll just suggest him இப்படி பண்ணுறது இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்பான்னு. then he will choose, then we'll put him into the program. சார் ப்ரோக்ராம் எப்படி சார் இருக்க போகுது, கொஸ்டின் கொடுக்க போகிறோமா, டெஸ்ட் பேட்ச், இது எல்லாமே this all depends on what is the mindset he is coming with. If he wants, sir he is saying that சார் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு நான் சரண்டர் பண்ணிடுறேன், எனக்கு டெய்லி 10 மணி நேரம் டைம் இருக்குது, நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், எனக்கு 95 நாள் எனக்கு இருக்குது, 10 மணி நேரம் எனக்கு இருக்குது, இதில் எனக்கு ஆப்ஷனுக்கும் ஜிஎஸ்க்கும் எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் பண்ணி கொடுங்க சார், 100% அதை ஃபாலோ பண்ணுறேன்னா A to Z எல்லாத்தையும் நான் பண்ணி விட்ருவோம் உனக்கு. ஓகே. அவன் வந்து இல்லை சார் நான் ஆப்ஷன்லாம் நான் வந்து வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் சார், என்ன விட்டுருங்க சார், ஆப்ஷன் எனக்கு வேலை சார், எனக்கு வந்து திஸ் இஸ் ஜிஎஸ் ஐ எம் கம்மிங் இயர், எனக்கு இதுக்கு எனக்கு ஷெடியூல் போட்டு கொடுங்க, வி வில் ஹெல்ப் ஹிம். இல்லை சார் எனக்கு வந்து என்னென்னா ஆன்சர்ஸ் நான் வந்து கொஷின்ஸ் நான் எங்கே எடுத்துக்கிறேன், ஆன்சர் வந்து எழுதி கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு எனக்கு எவாலுவேட் பண்ணி கொடுங்க. கரெக்ஷன் மட்டும் தான். ஆமாம் எனக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. ஸோ தட் ஆல்சோ வில் ஹெல்ப் ஹிம். ஓகே. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவானா சார் அதுவும் எனக்கு தேவை, வாரத்துக்கு ஒரு நாள் உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார், இது எல்லாத்தையும் நம்ம வில் டேக் கேர். கவுன்சிலிங்ல பட் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வி கேனாட் டேக் மோர் பீப்புள். இது இந்த பேசிக் லிமிடேஷன் ஆஃப் திஸ் கோர்ஸ் போதிசத்வா ஃப்ரீ ப்ரோக்ராம் என்னென்னா நம்ம வந்து ஆன்லைனில் 100 பேருக்கு 150 பேருக்கு நம்ம வந்து ரெகுலராக நம்ம வி ஹவ் டு ஜஸ்ட் இட்ஸ் 1 point கம்யூனிகேஷன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம கொஞ்சம் இது பண்ணிடுறோம். கிளாஸ் மாடலுங்கிறதுனால அது நம்ம எவ்வளோ பேர் வேணாலும் இன்டெக்ட் பண்ணி நம்ம வந்து வி கேன் இம்பார்ட் நாலேஜ். நாலேஜ் இம்பார்ட்டிங் நம்ம பண்ணி இதில் வந்து வி ஆர் ஃபைன் டியூனிங் இதை ஃபைன் டியூனிங் ஆக்கி நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து பேசிக்கலாக நான் என்ன நினைக்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாங்கிறதே தான் என்னுடைய ஒரு பேசிக் பெர்செப்ஷனு. இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 4 hours ஜிஎஸ்க்காக அலாட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு போதுமானது. ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் அடுத்த 90 daysல டெய்லி ஆவரேஜாக 4 hours நம்மளுக்கு அலாட் பண்ணலாம். நம்ம ஒரு கட் ஆஃப் மைண்டில் வச்சிருக்கோம்ல சார், இதுக்கப்புறம் யாராவது வந்தால் கூட நம்ம வி வாண்ட் இல்லை ஆல்ரெடி வி ஹவ் டிசைடட். அந்த நம்பர் நான் உங்கள்கிட்ட சொல்லி தவிர ஐ ஆல்ரெடி டிசைடட் த நம்பர் இஸ் கோயிங் டு பி 30 to 35 தான். ஓகே சார். ஃபார் த டோட்டல் 30 பேரை நம்ம ஒழுங்காக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலராக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து மென்டார் பண்ணுங்கிறத என்னுடைய நான் 30 பேர் தான் மைண்ட்ஸில் வச்சேன், 30-35 பேர் தான் மைண்ட் வச்சுருக்கேன் சார். ஆனால் இப்போது சில பேர் இருப்பாங்க சார், இப்போ 95 days தான் சொல்கிறீங்க, நான் வந்து இந்த வாட்டி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு கட் ஆஃப் வரல அப்படின்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வேறு அதே தான். ஏன்னா இவனை மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம காட்டணுன்றது இந்த ப்ரோக்ராமே போடுறோம். ஓகே. ப்ரிலிமினரியே கிளியர் பண்ணலான்னா கூட அவன் தான் இந்த ப்ரோக்ராமில் மெயின் இண்டக்ட் ஆகிருக்கணும். ஓகே. ஏன்னா ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணால் அவனுக்கு இந்த ப்ரோக்ராமில் இண்டக்ட் ஆகி அவன் 1008 ஜம்ப் பண்ணுவான். இங்கேருந்து நான் அங்கே போகிறேன், அந்த எஸ்டி நான் போகிறேன், அந்த இடத்துல போகிறேன், இந்த இடத்துல போகிறேன்னு சொல்லிட்டு ஜம்பிங். ப்ரிலிமினரியே ஒருத்தன் கிளியர் பண்ணலான்னா 90 நாள் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து படிப்பான் மெயின்ஸுக்கு.
அவர் மெயின் டார்கெட் இஸ் இந்த 90 டேஸில் அவனை வந்து மெயின்ஸில் நம்ம வந்து புஷ் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட மெயின் டார்கெட் நம்மளுக்கு. புரியுதுல? ஒருத்தன் வந்து சார் நான் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணல என்ன பண்ணுறதுன்னா அடுத்த வருஷம் உட்காந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாம இப்போவே இந்த 90 டேஸில் இந்த மெயின்ஸ் எழுதுனா என்ன பண்ணுறதுங்கிறது இந்த 90 days வில் புஷ் him டு ப்ரிப்பேர் ஃபார் த மெயின்ஸ், வில் செலக்டட்லி கிவ் த டாபிக்ஸ். யாருமே திருப்திக்கு படித்தான், அவன் திருப்தி அடைகிற அளவுக்கு படித்தான்னா மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம 90 days டார்கெட்டில் இந்த 90 days விண்டோவில் 5 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணோம். ஜிஎஸ் நான் சொல்கிறேன், 4 ஜிஎஸ் ஒரு எஸ்ஏ பேப்பர். இந்த 5 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வி வில் கிவ் இன்புட்ஸ், வி வில் கைட் him everything. அண்ட் இட் இஸ் a 2-way ப்ராசஸ். நம்ம கொடுப்போம், அவன் வந்து he will learn, he will come and write. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம்னு தான் யோசிக்கிறோம். ஓகே சார், இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த மெயின்ஸை அவங்க அதே மெயின்ஸை ஒரு ஏற்கனவே மெயின்ஸ் எழுதின அட்டெம்ப்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆயிடும். இதுவுமே மெயின்ஸ் அவங்க இந்த வர பேப்பரை அவங்க எழுதிட்டு கண்டிப்பாக அதுதான் லாஸ்ட்டாக நம்ம தான் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம 90 days முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதுவோம், இல்லை பேப்பர் 1 பேப்பர் 2 வாங்கி உட்காந்து எழுது, நீயே எவாலுவேட் பண்ணிக்கணும். பாரு எவ்வளோ நீ ஹவு மச் இம்ப்ரூவ்மெண்ட் யுவர் ஹேவிங். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலை எப்படி இருக்கும்னா கிஷோர், தெரிஞ்சால் நான் எழுதிடுவேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மனநிலை இப்போ தான் யாருக்கு எப்போ அந்த மனநிலை அவனுக்கு உடையும்னா, உண்மையானே ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டு ஒரு மெயின்ஸில் உட்காந்து மார்க் அடி வாங்கி டமார்னு அடி வாங்கி 250 மார்க்கு 67 மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில், பாவி நம்ம நினச்சிட்டு தப்பாயிடுச்சுன்னு அந்த பிரச்சனையை பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் தம் டு சஃபர் தட். ஓகே சார், புரியுதுல? அப்போ நம்மளோட டார்கெட் என்னென்னா 30லேருந்து 35 பேர் நம்ம எடுப்போம். இதுலேருந்து ஒரு 10 பேர் நம்ம டோட்டல் லிஸ்ட்டில் வந்தோன்னா அந்த சஃபிஷியன்ட்னு நான் நினைக்கிறேன். அவர் டார்கெட் we are focusing on this. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஏற்கனவே போதிசத்வா ப்ரோக்ராமில் ஃப்ரீ ப்ரோக்ராமில் இருந்தவங்களே 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிசல்ட்டும் போட்டிருக்கோம். புரியுதுல்ல? அதனால் இந்த டைம் வந்து we are going to limit that number. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம இந்த டார்கெட் அவர் எனர்ஜி நம்ம ஏற்கனவே நம்ம பல ப்ரோக்ராம்ஸில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம். அதனால் அந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த டெடிகேட்டட் டைமை அவங்களுக்கு அந்த டெடிகேட்டட் டைம் கொடுத்து அவங்கள பெட்டர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஓகே சார், ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இது இல்லாமல் நம்ம இந்த வருஷம் ஏற்கனவே மெயின்ஸ் நம்ம படிக்கிற பசங்க அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கிளாஸஸ் தான் நம்மளுக்கு மெயினாக நம்ம கிளாஸஸ் நம்ம இதே மாதிரி ஃப்ரீயாக அவங்களுக்கு அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி வர மென்டார்ஷிப்புக்குன்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் த நம்பர் வி கேன் அகாமடேட். ஓகே சார், ஓகே, திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. இன்ஸ்டியூட்டுக்கும் காலையிலேருந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமில் இன்டெகிரேட் பண்ணுறவங்க ஏற்கனவே இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வி ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் டு 35 number. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங், இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் யூஸ் திஸ் 90 days அண்ட் ஸ்டெப் அப் யுவர் ப்ரிப்பரேஷன், 90 நாளில் ஒரு மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இன்டெக்ட் ஆகிக்கலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பேர் போதிசத்வா மெயின்ஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். அவ்வளோதான். ஓகே, எங்களை வந்து பார்க்கலாம். எப்படி இன்டெக்ட் ஆகணும்னா, யூ கம் அண்ட் மீட் அஸ் ஃபஸ்ட்டு 1-on-1 வில் ஹேவ் எ சேட். 2 பேரும் நம்ம உட்காந்து பேசுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருக்குது, என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குதுலாம் கண்டுபிடிச்சி தென் வில் கிவ் அன் அவுட்லைன், தென் வி வில் இன்டெகிரேட். ஓகே, தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ வேறு எதுவுமே எனக்கு பேசுகிறதுல கிஷோர் வேறு தான் கேட்கணும். ஆமாம், ஓகே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்டு. ஐ திங்க் யூ வில் யூஸ் த 90 days வெரி வெல் அண்ட் improve your preparation to the next level. Okay, all the very best. Thank you.